இப்போ நம்ம இருக்கிறது வந்து சௌந்தரநாயகி சமேதர சோழீஸ்வர சுவாமி கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் இளங்கடம்பனூர். இந்த இளங்கடம்பனூர் அப்படிங்கிறது சிக்கலுக்கு வடக்க இருக்குது. நம்ம ஒரு கோயில் இங்கேருந்து நாகூர் பக்கம், காரைக்கால், நாகப்பட்டினம் எல்லாமே கொஞ்சம் போயிடலாம் நம்ம. இது வந்து முருகர் திருச்செந்தூரில் போய் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு வந்தப்புறம் ஹத்தி ஏற்பட்டதால் அதை போக்கிக்கிறதுக்காக 5 ஸ்தலங்களை அவர் பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாரு. அதில் அந்த 5ல் 1 தான் இந்த இளங்கடம்பனூர். ஸோ முருகர் கடம்பர் இல்லையா, அதனால் 5ல் 1 இது. மீதி ஆழிக்கடம்பனூர், அகரக்கடம்பனூர், அப்புறம் பெருங்கடம்பனூர், அதுக்கப்புறம் கோவில் கடம்பனூர், இதெல்லாம் இருக்குது. இதை தவிர இன்னும் ஒரு 4 சேர்த்து நவக்கடம்ப ஸ்தலம்னு அது இன்னொரு தனி ஐதீகமாக இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த பஞ்ச கடம்ப ஸ்தலங்களில் இது ஒன்று. ஸோ பின்னாடி வலம்புரி விநாயகர் இந்த கோயில் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்ன கிராமம், 35 வீடு தான் இருக்குது. அதனால் இது விசிட்டேஷனே கிடையாது. லிட்டரலி எண்ணெய்க்கெலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமம் தான். ஸோ அதனால் நம்ம நண்பர்கள் கொடுக்கறதுனால அந்த எண்ணெயை நம்ம கொடுத்து அதில் ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது, பிள்ளையார் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ரவுண்டப்பெல்லாம் போட்டு ஏதோ களையெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்தோன்னா நமக்கு தெரியும் இந்த மீதமுள்ள முருகர் அண்ட் கஜலக்ஷ்மி சந்நிதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விசேஷமான அந்த முருகன் எவ்வளவோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தானே சுவாமியை வந்து அதுவும் சுயம்பு சுவாமி, இந்த சுயம்பு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட அந்த ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லாமல் இன்றைக்கி இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து டூரிசம் மாதிரி வரணும் அடிக்கடி. அந்த மாதிரியான ஒரு மிக மிக புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் தான் இந்த இளங்கடம்பனூர். ஸோ இந்த இளங்கடம்பனூர் சுவாமி வந்து சுயம்பு, அம்பாளுக்கு பேர் சௌந்தரநாயகி. இங்கே வந்து குருக்கள் மாமா ஏத்தாப்பில் இருக்கார். ஸோ இதான் வந்து உள்ளே இருக்கிற அந்த மண்டபம் இது. ஸோ இங்கே பஞ்ச கடம்பஸ்தலம்னு இங்கே போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆமாம், ஸோ இங்கே வந்து நடை நேரங்கள், தல புராணங்கள்லாம் இங்கே போட்டிருக்கு. ஆமாம், இந்த 5 கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்கீங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வாங்க. நல்ல கோயில், ஏத்தாப்புலேயே இருக்கார் குருக்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்காம போக முடியாது, பார்த்துடலாம் கட்டாயம். கோயில் நேரத்துக்கு வாங்க முடிஞ்ச வரைக்கும். இது அம்பாள் சௌந்தரநாயகியோட சந்நிதி. ஸோ அதனால் இந்த அருமையான கோயிலுக்கு நேராக இருக்கிறது ரோடு. அப்படியே நீங்கள் வரலாம். நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது டைரெக்ஷன் இல்லை நம்பர் வேணா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். ஓகே, நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.